வணக்கம். உடலுறவுக்கு முன் அல்லது பின்னால் உடனடியாக சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு ஏன் தோன்றுகிறது? ஆண் பெண் ரெண்டு பேருமே நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருக்கும். ஒன்று ஒரு பதற்றத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஆணுக்கும் இது வரும். தாம்பத்திய உறவு போவாங்க, கொஞ்சம் எரெக்ஷன் இருக்கும், தாம்பத்திய உறவு பண்ணலான்னு போகும்போது சிறுநீர் கழிக்கணும்னு ஒரு பதட்டம் இருந்தால் சிறுநீர் ஒன்றே வரும். பெண்களுக்கு சிறுநீர் தொற்று இருந்தால் இந்த மாதிரி வரும். பெண்களுக்கு சிறுநீர் தொற்று என்பது ரொம்ப எளிமையாக அடிக்கிற முறை வரக்கூடும். ஏன் அப்படின்னா அந்த சிறுநீர் தாரை, அந்த பாதை 2 சென்டிமீட்டர் தான். செக்ஸ் பண்ணி முடித்த உடனே வெளியே இருக்க கிருமிகள் ஈக்கோலை அந்த சிறுநீர் வர்ற பகுதியை சுற்றி இருக்கும். அதெல்லாம் மசாஜ் பண்ணப்பட்டு உள்ளே தள்ளிடும், போய் பிளாடரில் விழுந்து கிருமி தொற்று வந்துடும். அவங்களுக்கு சிறுநீர் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும். அப்படி இருந்தால் இது வரும். இல்லை பதற்றம் இருந்தால் வரலாம். சில நேரங்களில் வேறு காரணங்களும் இருக்கலாம். ஃபுல் பிளாடரோடு அவங்க செக்ஸ் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணலாம். இப்படி நிறைய காரணங்கள். ஆண்களுக்கு இது பல காரணங்களால் வரலாம். சிறுநீர் தொற்று இருந்தாலும் ஆண்களுக்கு வரும். ஆண்களுக்கு முக்கியமாக இந்த முதலிரவு இல்லை பல நேரங்களில் புதிதாக ஒரு பெண்ணோட உறவு வைத்துக்கும் பொழுது பதற்றம் இருந்தால், பதற்றத்தில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிற மாதிரி வரலாம். வெறிப்பு குறைஞ்சிடலாம். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. சில நேரங்களில் ஹேபிச்சுவேஷன். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனவுடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எந்திரிச்சு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு திரும்ப உட்காருவாங்க. அப்போது 1 ஹவருக்கு ஒரு முறை அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ 1 ஹவருக்கு ஒரு முறை யூரின். அது மாதிரி சில பேருக்கு இது ஒரு ஹேபிச்சுவேஷன் வந்துடும். செக்ஸ் பண்ண போனாலே ஒரு சிறுநீர் வர ஒரு உணர்வு வந்துடும். கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே சிறுநீர் வர உணர்வு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பெண்களுக்கு இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது சிறுநீர் தொற்று எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். ஆண்களுக்கும் சில நேரம் ரொம்ப அதிகமாக திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்ததுன்னா சிறுநீர் தொற்று உட்பட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை 2 பேருக்குமே சரி பண்ணலாம். இதுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பிரேக் பண்ணிடலாம். இந்த பழக்கத்தை பிரேக் பண்ணிடலாம். தொற்று இருந்தால் தொற்றை குணப்படுத்தினோம். இது ஒரு ஹேபிச்சுவேஷனாகவோ வேறு காரணங்களாலேயோ பதற்றத்திலேயோ இருந்தால் இதை குறைக்க முடியும். அதற்கான நல்ல மருந்துகள் இருக்குது. அதை எடுத்துக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் தாம்பத்திய உறவு அப்படின்னோடனே சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு வர்றதை கண்டிப்பாக தடுக்க முடியும். அது ஒரு இடைஞ்சலாக வரும்போது அதை தவிர்க்க முடியும். வணக்கம்.